பிக் பாஸை வேற லெவல் கொண்டு போறதே வினோத் தான். அவர் தான் டைட்டில் வின்னர் ஆவாருன்னு தோணுது, பார்க்கலாம். அவர் தான் ஆவார். எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் கானா வினோத். அதுக்கப்புறமா இப்போ புதுசாக வைல்ட் கார்டு என்ட்ரியாக பிரஜின் வந்திருக்கு. கானா வினோத் அப்போத்துலேருந்து அவங்களோட வாட்டர் மெலன் அவங்க கூட அந்த சின்ன சின்ன எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. மற்றபடி எனக்கு வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கானா வினோத் அண்ட் பிரஜின் இவங்க 2 பேர் யாருன்னா வின் பண்ணுவாங்கன்னு. இப்போ பார்த்தா சில பேர் பார்வதிக்கு சொல்கிறாங்க சப்போர்ட்டு, சில பேர் வந்து இப்போ புதுசாக வந்திருக்க 4 பேருக்கு சப்போர்ட் பண்ணுற போல தான் பேசுகிறாங்க. ஆனால் இதில் வாட்டர் மெலனும் சூப்பராக வளர்றாரு. ஆனால் அவர் ரீல்ஸ் பண்ணுறதுலேயே முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஸோ அதை விட பார்க்கும்போது வினோத் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. செம்மையாக இருக்குது பார்க்கறது, ஒரு எப்படி என்டர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. எதனால பிடிச்சிருக்கு? எங்க அவங்களுக்குள்ளே ஒரு பூங்காட்டம் கத்திக்கிட்டே இருக்காங்க. நல்லா தான் இருக்கு, இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல அந்த அளவுக்கு போல, இப்போ ஓகே தான், நல்லா தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார்? அந்த பொண்ணு பேர் நம்ம வாயாடுமே பார்வதி. அந்த பாரு மாரி ஒரு நல்ல பொண்ணு, செம்ம சான்ஸ், சூப்பரா ஆடுதுங்க. அது கேம் செம்மையா ஆடுது. இல்ல வாய் இல்லைன்னா பிழைக்க முடியாதுன்றதுக்கு அர்த்தம் பார்வதி. அதனால பிக் பாஸ்ல போய் நல்லா பேசுறாங்க. அது நெகட்டிவா இல்லையா? அதெல்லாம் எங்களுக்கு அப்படி எதுவும் தோணல. அப்படிதான் ஒண்ணுதல்ல, எங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது. டைம் போகுது, எங்களுக்கு நல்லா பாக்குது, டைம் போகுது. பார்வதி திவாகரால தான் பிக் பாஸ் போகுது. திவாகரா ஐயோ அதெல்லாம் செம்ம சாவடிக்கிறாருங்க பாக்குறதுக்கு. ரீல்ஸ் போட்டு அது இருட்டடிக்கா இல்லையா உங்களுக்கு? ரொம்ப கொஞ்சம் லைட்டா தான் இருக்குது. ஆனா அது கொஞ்சம் பழகி போச்சு. ஏன்னா எப்படி இருந்தாலும் பார்க்க பழகிரும் சொல்லுவாங்கல்ல, அதனால அது பார்க்க அப்படியே கொஞ்சம். கானா வினோத் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், அவர் நல்லா பண்ணுறாரு, பாட்டெலாம் நல்லா பாடுறாரு, நல்லா இருக்கு. அவரோட என்டர்டைன்மெண்ட்டும் நல்லா இருக்கு. தர்பீஸ் அவர் கலாய்க்கிறதுனாலே இன்னும் அவர் நல்லா ரீச் ஆகிடும். ஆமாம், கவுண்டர் எல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. தர்பீஸ்க்கு இப்போ நிறைய சப்போர்ட் இருக்க மாதிரி தான் இருக்கு அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. அதான் வேற பார்வதிக்கு ஹேட்டர்ஸ்லேயே நிறையா வந்துட்டாங்க, அதுலேயே எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க பண்ணுறது இரிட்டேட் தான் ஆகுது, ஆனாலுமே அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் வந்துட்டே. ஏன்னா உள்ளே இருந்தால் அவங்க தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க, அதனால அவங்கள பண்ணுறாங்க. எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் கானா வினோத். அதுக்கப்புறமா இப்போ புதுசாக வைல்ட் கார்டு என்ட்ரியாக பிரஜின் வந்திருக்கு. அவங்க நல்லா சூப்பராக விளாட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர் எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அதில் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்னா பார்வதி சொல்லுவேன். அவங்க அந்தளவுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சண்டை மூட்டி விட்டுட்டு தான் இருக்காங்க, தவிர்த்து அவங்க ஒழுங்காக விளாடவே இல்லை. கமருதீன் அமைதியாக இருக்க மாதிரி இருக்காரு, ஆனால் மேபி இவங்க பார்வதியோட கேங் மாதிரி எல்லாம் மொத்தமாக ஒரு கூட்டாக இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் யாருமே விளாட்ல. இப்போ வந்த வைல்ட் கார்டு என்ட்ரியால் தான் பார்க்கணுன்னே தோணுது பிக் பாஸ். மற்றபடி அந்தளவுக்கு யாருமே பழைய பிக் பாஸ் கம்பேர் பண்ணால் கவின் அவங்களாம் இருந்தாங்க சீசன் 3ல். அவங்க எல்லாமே சூப்பராக ப்ராப்பராக எல்லாமே அந்த கேம்லாம் கரெக்டாக விளாடுவாங்க. இப்போ யாருமே பிக் பாஸே மதிக்கிறதில்ல. அதே மாதிரி விஜய் சேதுபதி சார் வர்றாரு, அவரையுமே யாருமே எழுந்து மதிக்க கூட மாட்டுறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வைல்ட் கார்டு என்ட்ரி பிரஜின் அதுக்கப்புறமா சாண்ட்ரா அவங்க 2 பேர் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு கேம் நல்லா சுவாரஸ்யமாக போகிற மாதிரி இருக்குது, நல்லாவும் இருக்குது. கானா வினோத் அப்போத்துலேருந்து அவங்களோட வாட்டர் மெலன் அவங்க கூட அந்த சின்ன சின்ன எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. மற்றபடி எனக்கு வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கானா வினோத் அண்ட் பிரஜின் இவங்க 2 பேர் யாருன்னா வின் பண்ணுவாங்க. நான் இப்போ வின் பண்ணுறதுனா ஒன்று பிரஜின், அந்த 2 கப்புள்ஸ் பிரஜின் இல்லைன்னா சாண்ட்ரா இல்லைன்னா திவ்யா, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் அவங்க வாய்ப்பு இருக்குது. வினோத் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு வினோத் வாட்டர் மெலன் ஸ்டார்லாம் அவ்வளோவா பிடிக்காது. அவரு கண்டென்ட்டுக்காக பண்ணுறேன்னு கிரிஞ்சா பண்ணுவார், அதனால எனக்கு பிடிக்காது. வாட்டர் மெலன் ஸ்டார் அவ்வளோ பிடிக்காது. அவர் உண்மையாக விளையாடுறாருங்க என்னை பொறுத்த வரைக்கும். அது என்ன தெரியுதா, அவர் எப்படி நம்மள பேர் ஆள் தான், ஆனால் உண்மையாக விளையாடுறாப்பல. திவாகரா கூட சேர்ந்து அவங்க 2 பேர் தான் மாசு. 2 பேரும் பிக் பாஸை வேற லெவல் கொண்டு போறதே வினோத் தான். அவர் தான் டைட்டில் வின்னர் ஆவாருன்னு தோணுது, பார்க்கலாம். அவர் தான் ஆவார். திவாகர் பேசுறாரு, அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். இவங்க கொஞ்சம் அவர் மதுரை சைடுன்றதுனால அந்த கேஸ்ட்லாம் ரொம்ப பார்க்குறாங்க. அவர் அதை தான் சொல்றாரு, ஏற்றத்தாழ்வு இருந்தால் ஒரு கலைஞனா இருக்க முடியாது, இவர் அதை பேசுறாரு அப்படின்ற மாதிரி பேசினார். கரெக்ட், அது கரெக்டான ஒப்பீனியன். யாராக இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க. திவாகர் கொஞ்சம் அவர் மென்டல் மாதிரி அவர் அப்படி இருக்கிறதுனால தெரியலையா என்னன்னு தெரியல. ஆனால் கானா வினோத் பேசுறது எதுவும் தப்பாலாம் இல்லை, கரெக்டாக தான் இருந்தது. கன்ஃபார்ம். ஏன்னா 90s ஹீரோவில் பிரஜின் ரொம்ப ஆல்ரெடி சரியான ஃபேமஸாக இருந்தவர்.
அவரோட கண்டென்ட்லாம் இப்போது ரீசெண்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட இந்த 1 வீக்காக தான் நல்லாவே போகுது. அந்த சீக்ரெட் சார்ட்ஸ் கூட சாண்ட்ரா செம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட்டாக முடித்தாங்க. நெக்ஸ்ட் வீக்கில் அவங்க கண்டிப்பாக அந்த டைரக்ட் நாமினேஷன் அந்த இது எல்லாமே அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த பாஸ் கூட சேஃப் பாஸ் கூட கிடச்சிருக்கு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்போது நல்லாவே விளையாடிருக்காங்க. அவங்க ஒரு ப்ராங்க் கூட பண்ணாங்க 3 பேர், பிரவீன் அண்டு பிரஜித் அண்டு கமருதீன் 3 பேருமே. அந்த ப்ராங்க் அவங்களால கண்டு கூட பிடிக்க முடியல, அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீக் பார்த்துருப்பீங்க. அந்த 3 வீக் அந்தளவுக்கு பெருசாக போனதாக தெரில. ஆனால் இப்போ வந்து ஒயில்ட் கார்டு என்ட்ரியாக கொடுத்ததில் சூப்பராக போகுது எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் அதனால் அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கானா வினோத்தோட ப்ளே நல்லா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே பார்வதி அவங்க கூடலாம் போய் அடிக்கடி சப்போர்ட் பண்ணுறதுனால ஆடியன்ஸோட இதுவில் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. பட் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தனியாக சிங்கிள் ப்ளே பண்ணாருன்னா கண்டிப்பாக அவர் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா அவர் என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணுறாரு, அதே நேரத்தில் கரெக்டாகவும் விளாட்றாரு. இப்போ வந்த பிரஜினால அவருக்கு ரொம்ப கொஞ்சம் ஓட்ஸ் கம்மியாகுன்ற மாதிரி எனக்கு தோணுது. பிரேக்கப் பற்றி கொஞ்சம் கேளுங்க. சரி, ஓகே. யார் வின் பண்ணுறான்னு எனக்கு கரெக்டாக தெரில. இன்னும் இருக்குல்ல, இன்னும் சீசன்ஸ் இருக்குல்ல, இன்னும் போக போக தான் தெரியும். என்னன்னு இந்த சீசன் என்ன சொல்கிறது, ஒரு முன்ன மாதிரி இல்லாத மாதிரி தான் இருந்தது. இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. போர் அடிக்கல. ஒரு சில நேரத்தில் வந்து இப்படியா பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டென்ட்ஸ் ஓகே தான். இது வந்து தனியாக ஒரு ஆள் எப்படி இருக்காரு, அவரோட கேரக்டர் என்ன, ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அவர் எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணுறாருன்ற மாதிரி இருக்கிறதுனால யாரை போட்டாலும் ஓகே தான். அதுக்கு அவர் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்கார் எல்லா விஷயத்துலையும். சொல்லப்போனால் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கார் ஒரு சில விஷயத்தில். அவருக்கு சப்போர்ட் எப்படி இருக்கு? பப்ளிக் சப்போர்ட் நல்லா தான் இருக்குது அவருக்கு. சென்னையில் எல்லாரும் நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் தான். ஒரு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அவர் நம்பி பேசுகிறாரு, ஆனால் வந்து அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கமருதீன் எதனால கம்மி? அவர் வந்து கொஞ்சம் ரியலாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. மிச்சவங்களாம் கொஞ்சம் கேமராக்காக பண்ணுறாங்க. அவர் வந்து கோவப்பட்டாலும் உண்மையாக பண்ணிடுறாரு. அண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அவரை. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா? ஓரளவுக்கு. பிடிக்காத கண்டஸ்டன்ட் அப்படின்னா வியானா ஓவர் ஆக்டிங் அதனால பிடிக்கல. பாரோட ப்ளே வந்து எல்லாரையுமே கார்னர் பண்ணி ஒருத்தவங்க ப்ளேம் பண்ணி ப்ளே பண்ணுறா சொல்கிறாங்க. அது உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது உங்களுக்கு? அது பண்ணுறாதா கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுறா. ஆனால் அது பண்ணாதான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா எதுவும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அது மாதிரி அந்த பொண்ணு ஃபைட் பண்ணனால தான் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஓடுறதுனால நல்லா இருக்காது. ஓகே. அப்புறம் கானா வினோத் அண்ட் வாட்டர்மெலனோட அது நல்லா இருக்கு. அவங்க ப்ளே பண்ணுறாங்களா? ஒழுங்காக ப்ளே பண்ணுறாங்களா? அவங்க வர்த்தா? திவாகர் வர்த்து இல்லை, கானா வினோத் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. ரொம்ப இந்த மாதிரி நான் இத்தனை சீசனில் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப மோசம், ஒஸ்ட்டு. பெஸ்ட்டு இப்போ வந்து திவ்யா ஓகே. எல்லாருக்கும் அவங்க கரெக்டாக இருக்காங்க. பார்வதியை அடக்கிறவங்க அவங்க தான் கரெக்டாக இருக்காங்க. இத்தனை நாள் இருந்தவங்க யாருமே பார்வதியை வந்து அடக்கவே இல்லை. இப்போ வந்து திவ்யாவில் தான் அந்த பார்வதியை அடக்க முடிஞ்சுது. செம காமெடிங்க. எங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அவங்க 2 பேரையும் பார்த்தாலே சிரிப்பு தான் வருமே. உண்மையாலே சீரியஸாகவே வராது. அவங்க 2 பேரும் சேர்ந்தாலே ஒரே சிரிப்பாக தான் இருக்கு. இல்லை அந்த அளவுக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திவ்யாவுக்கு இருக்குது, சான்ஸ் இருக்குது. திவ்யாவுக்கு இருக்குது. அப்புறம் அவன் பேர் சபரிக்கு இருக்குது. 2 பேருக்கு இருக்குது. ரொம்ப இரிட்டேட் பண்றதுக்கு பார்வதி ரொம்ப ரொம்ப பார்வதி சொல்ல வேண்டியது எல்லாம். யாரை கேட்டாலும் நீங்கள் அவங்க பேர் தான் சொல்லுவாங்களே. ஏன்னா அவங்க கத்திட்டே இருக்கிறாங்க. சும்மா சும்மா எல்லாத்துக்குமே அவங்க கத்துறாங்க. யார் ரொம்ப என்டர்டெயின் பண்ணுறாங்க? என்டர்டைன்மெண்ட்னா வந்து வாட்டர்மெலனும் வினோத் அவங்க 2 பேர் சேர்ந்தா பயங்கரமாக இருக்குது. அவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு யாரும் என்டர்டைன்மெண்ட்லாம் இவங்க 2 பேர் சேர்ந்தாலும் அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். இந்த சீசனில் பார்த்தோன்னா நம்ம கானா வினோத் தாங்க. எதனால அவர் பிடிக்கும்? ரொம்ப காமெடி பண்ணியிருப்பாரு. கானா பாட்டெலாம் பாடுவார். உண்மையை வெளிப்படுத்துகிறா பல்லாரு. அதனால கானா வினோத்தை பிடிக்கும்.
என்டர்டைன்மெண்டா இருக்கிறது யார்? என்டர்டைன்மெண்ட் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்னா நம்ம வாட்டர் மிலான் சார் தான். ஓகே. அதுதான் சொல்லுவோம். ஆனா சில பேர் இரிட்டேட்டிங்காக சொல்றாங்களா, அது பண்றது அது உங்களுக்கு அது அவங்களோட இது. ஓகே. உங்களுக்கு இரிட்டேட்டிங் ஆகலாம். எனக்கு இருட்டிங் நம்ம பார்வதி தான். விஜய் பார்வதி தான். எல்லாரையும் சொல்கிற பேச்சு கேட்க மாட்றாங்க. தலைவராக இருந்தாலும் தலையாக இருந்தாலும் அவங்க பண்ணுறது தான் பண்ணுறாங்க. ரொம்ப இருட்டிங் நான் அவங்க தான். கண்டர்ஷன் வந்து கானா வினோத் எங்களுக்கு பிடிக்கும். அது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அவர் பண்ணுற விஷயம், பண்ணுற காமெடி, நடுவில் பாடுற சாங்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடி அவங்களுடைய இது வந்து இந்த கவுண்டமணி செந்தில் மாதிரி இருக்குது. வாட்டர் மெலன் ஸ்டார்தும் கானா வினோத்தும். அதனால் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட். நார்மலாக அதிகமாக பார்க்க மாட்டேன். பார்க்கும்போது இவங்களோட காமெடிஸ் இருக்கும்போது நல்லா பார்ப்பேன். இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் வெளியே ஒருத்தர் போயிட்டார், அவர் கலையரசன். ரொம்ப அசிங்கமாக பேசியிருந்தார் போல் அவர். அதுக்கப்புறம் அவங்க பார்வதி வந்து கொஞ்சம் சரியில்லை போல். எல்லாரையும் வந்து ரொம்ப ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரி விஷயம்லாம் பண்ணுறது. எனக்கு பிடிச்சது பார்த்தா பார்வதி கொஞ்சம் பிடிக்கும், வினோத்தும் கொஞ்சம் பிடிக்கும் சார். ஆனால் வினோத் பிடிக்கும். தமிழ் பார்க்குறப்ப அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து அதில் தமிழ் நல்லா பேசுகிறாங்க கொஞ்சம், அதனால எனக்கு பிடிக்கும் சார். கானா வினோத்துக்கு சப்போர்ட் எப்படி கிடைக்கிறீங்க? இப்போ பார்த்தா சில பேர் பார்வதிக்கு சொல்கிறாங்க சப்போர்ட்டு. சில பேர் வந்து இப்போ புதுசாக வந்திருக்க 4 பேருக்கு சப்போர்ட் பண்ணுற போல தான் பேசுகிறாங்க. ஆனால் இதில் வந்து வாட்டர் மிலனும் சூப்பராக வளர்றாரு. ஆனால் அவர் வந்து ரீல்ஸ் பண்ணுறதுலேயே முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஸோ அதை விட பார்க்கும்போது வினோத் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. எடிட்டிங் பண்ணுறவங்க பார்த்தா அதுக்கும் மாருதி சொல்ல முடியாதுல்ல. இப்போ புதுசாக அதில் பார்க்கும்போது சில 2 பேர் இருக்காங்க, அவங்க பார்க்க முடியாது, அவங்களெல்லாம் சொல்ல முடியாது. மக்களுக்கு இப்போ சப்போர்ட் அதிகமாக டாக் இருக்குன்னா யார் சப்போர்ட் பண்ணுறாங்க? எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு வாட்டர் மிலனுக்கு தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர். ஏன்னா கலாய்க்கிறாங்க அவரை, பார்க்குறதுக்கு அவரை கலாய்க்கிறாங்க. ஆனால் அவர் ஒன்று பண்ணுறது சூப்பராக இருக்குது. ஓட்டிங் மூலியமாக இருக்குது இன்னொரு இவருக்கு வாட்டர் மிலனுக்கு வினோத் 100% அவருக்கு வரும். ஓகே. பிக் பாஸ்ல எனக்கு பிடிச்சது வந்து கம்ருதீன், பார்வதி, திவ்யா கணேசன், அதுக்கப்புறமா பிரஜின், சாண்ட்ரா, இவங்கள தான் பிடிக்கும் எனக்கு இப்போ இந்த இதில். எதனாலனா அவன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்க மாதிரி இருப்பான், கரெக்டான விஷயத்துக்கு கோவப்படுவான், தேவையில்லாமல் கோவப்பட மாட்டான். அதனால பார்வதி ஃபஸ்ட்டு ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தா, ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இந்த வீக் பரவாயில்ல கொஞ்சம். கமருதீன் பார்வதி செம்ம போல்டு. நிறைய பேர் ரொம்ப இரிட்டேட் பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லை, அவங்க நேச்சுரலாக தானே பண்ணுறாங்க. இப்போ வந்து சிலவங்க வந்து ட்ராமா போல நடிக்கிறாங்க, இவங்க நடிக்கல. இப்போ என்னை கேட்டிங்க, கூட்டுன்னு எனக்கு ஓப்பனாக பேசுகிறீங்க, நான் ஓப்பனாக பேசுகிறேன், அவ்வளோதான். அதுதான் செய்கிறேன். அப்போ உங்களுக்கு இரிட்டேட் பண்ணுற கேரக்டர்னா உங்களுக்கு பிடிக்காத கேரக்டர் அப்படின்னா? பிடிக்காத கேரக்டர் பார்த்தா அந்த லேடி பேர் என்னம்மா, அந்த பொண்ணு இல்லை பழாள், அதாம்மா நேற்று கூட பேசா ஆரோவா அரோரா, அவெல்லாம் ஒன்றும் விளையாடவே இல்லை. விளையாடவே இல்லை. அப்புறம் வேற யாருன்னு பார்த்தா வாட்டர் பிளாட் செம்மையாக இருக்குது, செம்மையாக பண்ணுறாரு. அவர் ஒன்றும் இல்லை, அவர் நடிப்பு அரக்கனாரு. அது அவர் ரீல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு, அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலையா உங்களுக்கு? இல்லையே, ரீல் பண்ணுறாரு வந்து கேட்குறல. இப்போ நேற்று ஷோலாம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஃபுல்லாக அவர் கேட்டார்ல. அதே மாதிரி கானா வினோத்தை வந்து அவர் வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாரு அப்படின்னு அது போன இதுல அப்படி இருந்தது, போன வாரம். இப்போ அப்படி இல்லை, இந்த வாரம் நல்லா தான், இந்த வாரம் ஜாலியாக தான் இருந்தாங்க 2 பேரும். இந்த சீசனில் பிடிச்ச கண்டஸ்டன்ட் வந்து சபரி. ஏன் சபரி? அவர் எல்லா கேமும் கரெக்டாக விளையாடுவார், கரெக்டாக பேசுவார். அவர் இன்னும் கேமில் கவனம் செலுத்தினா வின் பண்ணலாம். யாருக்கு சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும் இந்த சீசனில்? சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும்னா கனியாக்கா கிடைக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்க பிடிக்காத கண்டிஷன் யாரு? பார்வதி. எதுக்காக? அவங்க எல்லாத்துக்குமே சண்டை தான் போட்டுனுக்குறாங்க. உங்களுக்கு சார்? எனக்கு சுபிக்ஷா. ஓகே. சுபிக்ஷா நல்லா இருக்காங்க கேமு. அது இல்லாமல் கொஞ்சம் ஏழ்மையானவங்க, அவங்க வந்தால் நல்லா இருக்கும். நான் அதே மாதிரி காணாமலாம் இருக்காரு, நம்ம சென்னையிலேருந்து ஒருத்தர் காணாம. அவரும் நல்லா பண்ணுறாரு. அவரும் நல்லா பண்ணாரு. பார்வதி பண்ணுறதா சரியில்லை, ரொம்ப வந்து இதுவாக பண்ணியிருக்காங்க. தப்பு பண்ணால் ஒத்துக்க மாட்டுறாங்க. உங்களுக்கு இரிட்டேட் பண்ணுறவர் பிடிக்காத இரிட்டேட்டிங் கண்டிஷன் யார்? திவாகர் தான். தாட்டி விடணும். அவங்க 2 பேரும் கூத்து பண்ணுறது ரொம்ப அட்டகாசம். அவங்கள தாட்டி விட்டா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா பிள்ளைய பார்க்குறாங்களே, அதை பார்த்து கெட்டு போயிடக்கூடாது.
நாங்களே பார்க்க முந்தி 2 இதில் பார்த்தா நல்லா இருக்கு. அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்றாங்க. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கு. இருக்கிறதுல பிடிச்சதுன்னா நல்லா பண்றாங்கன்னா அவங்க ரீசெண்டாக பண்றாங்கன்னா யாரு? நான் பாதியோட நிப்பாட்டிட்டேன். அது பார்க்குறதே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. இடையில இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சி பார்ப்பேன். அந்த இதையும் விட்டுட்டேன் நான். முதல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்லா நடிச்சவங்கலாம் நல்லா இருக்குது. கவின் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. ஆமாமா அவங்களே பேசிக்கிறாங்க, அவங்களே எல்லாம் பண்ணிக்கிறாங்க. கமல் பேசும்போது நல்லா இருந்துச்சு. எனக்கு பார்த்துருக்கேன். அவருக்கு மரியாதை கொடுத்து அவருக்கு எல்லாத்தையும் அப்பப்ப ரெப்ரேட் பண்ணுறாரு. இவர் பாவம். அப்புறம் அவர் எடுத்து நடத்த நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதிக்கு நல்லா தான் இருக்கிறாரு. அவரு முயற்சி, அவரு நடிகர் தானே, இப்போதானே உள்ள நுழைஞ்சிருக்கிறாரு. அவர் போக போக எல்லாத்தையும் விரட்டணும். அவரும் முடிஞ்ச அளவுக்கு பேசுறாரு. அதுக்கு மீறி பேச முடியாது அவர் நிறைய. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.